ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பவர் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக்கல் எர்த்திங்னா என்ன, அதாவது இப்போ எலக்ட்ரிக்கலில் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டத்துக்கும் அதை சேஃபாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் எர்த்திங். ஸோ அந்த எர்த்திங்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது, அதை பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும், ஸோ அந்த எர்த்திங் வேல்யூ எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷனில் இந்த எலக்ட்ரிக்கல் எர்த்திங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஆக்சுவலாக அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் டிரான்ஸ்மிஷனோ டிஸ்ட்ரிபியூஷனோ அல்லது ஏதாவது ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளேயோ ஏதாவது எனி கைண்ட் ஆஃப் ஃபால்ட், இன்சுலேஷன் ஃபெயிலியராக இருக்கலாம், அல்லது ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபால்ட் அல்லது லைட்டிங் ஃபால்ட், எனி கைண்ட் ஆஃப் ஃபால்ட், எந்த ஒரு ஃபால்ட் ஆகும்போதும் ஆக்சுவலாக எர்த்திங் அதில் உருவாகிற ஃபால்ட் கரண்ட் லோவஸ்ட், அதாவது எர்த் இஸ் த லோவஸ்ட் ரெசிஸ்டர் பாத். ஸோ அதில் இருக்கிற கரண்ட் லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து நோக்கி போகும். ஸோ ப்ராப்பராக எர்த்திங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் உருவாகிற ஃபால்ட் கரண்ட் அதில் இருக்கிற எர்த்திங் சிஸ்டத்தை நோக்கி போகும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அது த்ரூவாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரொடக்டிவ் டிவைஸ் அதை சென்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபால்ட்டை நம்ம சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபால்ட்டை ஐசோலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு வேளை இந்த எர்த்திங் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதனால் உருவாகிற ஃபால்ட் கரண்ட் லோயஸ்ட் எர்த்தை நோக்கி போகாது. ஸோ எர்த்திங் பற்றி சரியாக போகலை அப்படின்னா அந்த ப்ரொடக்டிவ் டிசைனில் சரியாக மெஷர் ஆகாது. ஸோ இதனால் ஃபால்ட்டை ஐசோலேட் பண்ண முடியாது. ஸோ இதனால் அந்த எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகலாம், இல்லை பவர் சிஸ்டமில் பெரிய ஹசார்ட்ஸ் உருவாகலாம், இந்த ஹியூமன்ஸோட லைஃபுக்கும் பெரிய டேஞ்சர்ஸ் ஆகலாம். ஸோ அதனால் எர்த்திங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எர்த்திங்கை கமிஷனிங் இன்ஸ்டாலேஷன் டைமில் மட்டும் டெஸ்ட் பண்ணால் பார்த்தாது, அதுக்கப்புறம் அது ரெகுலராக செக் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த சாயிலோட டைப்பு, சாயிலில் இருக்க மாய்ஸ்டரோட கண்டென்ட், அதுக்கப்புறம் கரோஷன் ஆகலாம், அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக எனி டேமேஜஸ் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த எர்த்திங்கோட எஃபிஷியன்சியை குறைக்கிறதுக்காக. ஸோ இதை நம்ம ரெகுலராக செக் பண்ணுற மூலமாக அந்த எர்த்திங் சிஸ்டம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எர்த் பிட்டோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் ஒரு 3 மெத்தடில் அந்த எர்த் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம குறைக்கலாம். ஒன்று அந்த எர்த் பிட் எவ்வளோ ஆழம், எவ்வளோ டீப்பாக நம்ம வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது அதோட டயாமீட்டர், கிராஸ் செக்ஷன், அந்த எர்த் பிட் கண்டக்டரோட கிராஸ் செக்ஷன் எவ்வளோ அதிகமாக இருக்குது, ஸோ அது மூலமாக அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைக்கலாம். ரெண்டாவது. மூணாவது அந்த நிறைய எர்த் பிட் பேரலாக கனெக்ட் பண்ணுறது மூலமாக, அது கிரிட்டோட கனெக்ட் பண்ணுறது மூலமாக அதோட எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப லோவஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எர்த் பிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 பாயிண்ட் ஃபால் ஆஃப் பொட்டன்ஷியல் மெத்தட். ஓகே, இந்த மெத்தடில் தான் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த டெஸ்டிங் கிட்டில் பார்த்தோம் அப்படின்னா E1, P1, P2, E2 அப்படின்னு சொல்லி 4 டெர்மினல் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா 3 பாயிண்ட் ஃபால் ஆஃப் பொட்டன்ஷியல் மெத்தட். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த E1, P1ங்கிற ரெண்டையும் லூப் பண்ணிக்கிறோம். லூப் பண்ணிட்டு அதை டேரெக்டாக இதோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய எர்த் பிட்லோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த டெஸ்ட் கிட்டில் பார்த்தோம் அப்படின்னா P1, P2, E1, E2 அப்படின்னு சொல்லி 4 டெர்மினல் இருக்குது. இதில் P1, P2 அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டெர்மினலும், E1, E2ங்கிறது கரண்ட் டெர்மினலையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த எர்த்திங் ராடை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த டெஸ்டிங் கிட்டோட ராடை எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா C1ங்கிற ராடை எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த டிங்கிற டிஸ்டன்ஸ், அந்த டிங்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம்னா ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய எர்த் பிட் எவ்வளோ டீப், எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 10 டைம்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எர்த் பிட்டோட டீப், அதாவது எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 2 மீட்டர்ஸ்னு வச்சுட்டோம் அப்படின்னா 2 into 10 டைம்ஸ் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் 20 மீட்டர்ஸ். ஸோ அந்த C1ங்கிற டெர்மினல் 20 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் P1 அந்த பொட்டன்ஷியல் டெர்மினல் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா C1லேருந்து பாதி டிஸ்டன்ஸ், அதாவது ஹாஃப், 20 மீட்டர்ஸில் ஹாஃப் 10 மீட்டர்ஸ். ஸோ 10 மீட்டர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரீடிங்ஸ் கிடைக்குது, அதை நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த P1 டெர்மினலில் ஒரு 10% முன்னாடி வச்சு ஒரு ரீடிங் எடுத்துக்கிறோம்.
அதே மாதிரி 10% பின்னாடி வச்சு ஒரு ரீடிங் எடுத்துக்கிறோம். அது 50%லேருந்து ஒரு 10% முன்னாடி பின்னாடி வச்சு ஒரு ரீடிங் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து 3 ரீடிங்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 3 ரீடிங்ஸோட ஆவரேஜ் பார்த்தோன்னா வந்துட்டு அதுதான் நம்ம எர்த் பிட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இப்படி தான் வந்து இந்த 3 பாயிண்ட் ஃபால் ஆஃப் பொட்டன்ஷியல் மெத்தடில் வந்துட்டு எர்த்திங்கோட ரெசிஸ்டன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிடச்ச வந்து 3 ரீடிங்கும் வந்துட்டு நியர்பையாக இருக்கணும். அப்ராக்சிமேட்லி 1 or 2 டிஃப்ரென்ஸில் இருந்தால் ஓகே, அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த வேல்யூ அந்த ரீடிங் வந்து கரெக்ட் இல்லை. ஸோ நம்ம பண்ணதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ண C1 P1 அந்த பிட் ராட் இருக்குல்ல, டெஸ்டிங் பிட்டோட ராடை வந்துட்டு கொஞ்சம் ஆழமாக, அதாவது கொஞ்சம் டீப்பில் அதிகமாகும் போது அதோட எர்த்திங் ரெசிஸ்டன்ட் வேல்யூ கொஞ்சம் அக்யூரேட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம திரும்ப ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இன்னொரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி இன்னும் அதிகமாக படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.